Welcome to RP Today's English. Prepositional translation. For someone. ஒருவருக்காக ஒரு செயல் செய்யப்படுகிறது என்பதை குறிப்பிட for என்ற preposition பயன்படுத்தப்படுகிறது. நான் என்னுடைய சகோதரிக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். நான் என்னுடைய சகோதரிக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். I bought a book for my sister. I bought a book for my sister. நீ அவளுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறாயா? நீ அவளுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறாயா? Are you waiting for her? Are you waiting for her? நான் உனக்காக அந்த கூட்டத்திற்கு வருவேன். நான் உனக்காக அந்த கூட்டத்திற்கு வருவேன். I'll come to the meeting for you. I'll come to the meeting for you. அவன் எனக்காக மதுரை சென்று இருக்கிறான். அவன் எனக்காக மதுரை சென்று இருக்கிறான். He has gone to Madurai for me. He has gone to Madurai for me. இது உனக்குத்தான். இது உனக்குத்தான். It's for you. It's for you. Thanks for watching. Bye.